மேலும் இது தொடர்பான விவரங்களை காட்பாடியிலிருந்து எமது செய்தியாளர் சதீஷ் வழங்கிட்டு இருக்கலாம். சதீஷ், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? சதீஷ், வணக்கம். வேலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக தமிழகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவருடைய இல்லம் மற்றும் பொறியியல் கல்லூரி உட்பட 5 இடங்களில் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை சுமார் 8:30 மணி அளவில் தற்போது இந்த சோதனை என்பது தொடங்கி நடைபெற்று வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சுமார் 35க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக தனித்தனியாக பிரிந்து தற்போது சோதனை என்பதை நடத்தி வருகின்றனர். சோதனை நடைபெறக்கூடிய இடங்களில் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிஆர்பிஎஃப் வீரர்கள் துப்பாக்கி ஏந்திய நிலையிலே தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த திடீர் ஆய்வு குறித்து தகவல் வெளியானதை தொடர்ந்து தற்போது அமைச்சர் துரைமுருகனுடைய வீட்டிற்கு குவிந்த வண்ணமாக இருக்கின்றனர். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திமுக நிர்வாகிகள் தற்போது அவருடைய இல்லத்திற்கு முன்பாக குவிந்திருக்கின்றனர். இந்த பரபரப்பான சூழல் என்பது தற்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து சோதனை என்பதை நடத்தி வருகின்றனர். அதே போல இந்த சோதனை வேலூரில் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பணம் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து அதனுடைய நீட்சியாக தற்போது இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. சோதனை முழுமையாக நிறைவடைந்த பின்னரே இந்த சோதனை குறித்த அனைத்து விவரங்களும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.